ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி ஐடியா இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கோடிங் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரோல். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு மட்டும் ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து நல்ல எண்ட் டு எண்ட் கான்செப்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 1 lakh வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்காங்கன்னா நிறைய பேர் ட்ரைனிங் கொடுத்தே கூட அவங்களால அவ்வளோ ஏர்னிங்ஸ் அவங்களால ஈஸியாக வந்து புல் பண்ண முடியும். ஏன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக நான் ஜாவா டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்றது என்னென்னா கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் கான்செப்டில் இப்போ ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் பிரித்து அதை பேஸ் பண்ணி அதில் இருக்கிற இன்டெப்த்து கம்ப்ளீட் கான்செப்டை ஃபுல் ஸ்டாக் மூலிமா டெலிவரி நடக்கும். அதுதான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருந்தாங்கன்னா மல்டிபிள் டெவலப்மெண்ட்டான ரோலை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கூட ஒரு கேண்டிடேட் வந்து நம்மக்கிட்ட ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஆர்கனைசேஷனில் ப்ளேஸ் ஆகிட்டு ஒரு டெஸ்டிமோனிக்காக வந்திருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஃபோர் ப்ரொசீடிங் ப்ரோ, இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து கம்ப்ளீட்டாக இதை பற்றி நியூவாக இருக்கும். உங்களோட இன்ட்ரொடக்ஷன், நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் நம்மக்கிட்ட என்ன ரோல் பண்ணீங்க அது மட்டும் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுங்க ப்ரோ. ஐ எம் ஹரிபிரகாஷ். நான் வந்து பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் 2024 பாஸ்ட் அவுட். ஐ எம் அ ஃப்ரெஷர். ஸோ கரண்ட்லி நான் இங்கே என்ன படித்தேன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ். ஓகே, பர்ஃபெக்ட் ப்ரோ. ஸோ இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷர் அப்படின்னு இருக்கீங்க. அது ஃபுல் ஸ்டாக்கில் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கோடிங் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பேசிக்காக கோடிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா எப்படி ப்ரோ? நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஏன்னா இந்த கேள்வி ஏன் கேட்குறேன் அப்படின்னா நிறைய பேர் எங்களுக்கு என்கொயரி வரும். லைக் என் ஃப்ரெண்டு வந்து ஃபுல் ஸ்டாக்கில் ப்ளேஸ் ஆகிட்டாங்க, நானும் பண்ணலாமா அப்படின்வாங்க. ஸோ அதான் நம்ம டீமுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபுல் ஸ்டாக் நீங்கள் பண்ணலாம், பட் உங்களுக்கு பேசிக்காக ஓரளவுக்கு எனக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ஹேண்டில் பண்ணிடுவேன், உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். அது இருந்தாவே நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இது பண்ண முடியுமா முடியாதா, ஹேண்டில் பண்ண முடியாதான்றதை நீங்கள் திங்க் பண்ண வேணாம். மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவ்வளோ இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ ஃபுல் ஸ்டாக் இதோட அப்ராக்சிமேட் ட்ரைனிங் டியூரேஷன் மட்டும் எவ்வளோ நாள் ப்ரோ இருக்குது? 3 to 4 months. 3 to 4 monthsக்குள்ளே அது மாறும் ப்ரோ. சில டைம் வந்து ஒரு முன்ன பின்ன மாறும், சில டைம் 6 months கூட ஆகி நான் பார்த்துருக்கேன். பேஸ் வந்து கேண்டிடேட் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக, அதாவது ஒரு கம்பெனி ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு டீச் பண்ணாங்களா? எஸ், எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. பர்ஃபெக்ட் ப்ரோ. இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்டாக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் ப்ளேஸ் ஆகிருக்கீங்க. இப்போ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் என்ன கம்பெனிக்கு ப்ளேஸ் ஆகிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சிங்டெல்னு ஒரு கம்பெனியில். ஓகே, சிமிலர் டு இங்கே நம்ம ஏர்டெல் அந்த மாதிரி அங்கே வந்து டெலிகாம் பேஸ் பண்ணி அது அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது பேக் டு பேக் அவங்க வந்து போகும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் ஃபுல் ஸ்டாக்கில் அதுவும் ஸ்டார்டிங்கே வந்து சிங்கப்பூர் கிடைக்கிறது இப்போ நிறைய இடத்துல ரொம்பவே டிஃபிகல்ட்டான கான்செப்ட். ஸோ இது கிடைக்கிறதுக்கு நம்ம டீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்களா? அந்த இன்டர்வியூ கிராக்கிங் ப்ராசஸ் முதற்கொண்டு உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சா, உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சா, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. ஓகே, ஆன்லைனில் தான் படித்தேன். ஓகே, இருந்தாலும் வந்து எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஃபைன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 1-on-1 இல்லாட்டா 2 members இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பேட்சில். ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம கிட்ட இருக்க முக்கால்வாசி இதில் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக்லாம் போனீங்கன்னா ஒரு பேட்சில் ஏதோ ஒரு ஆள் தான் இருப்பாங்க, இல்லைன்னா இன்னொரு ஆள் இருப்பாங்க. ஏன்னா பார்ட்டிசிபென்ட் கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்க முடியும். அதுக்காக தான். ஸோ சிங்கப்பூரில் வந்துட்டா இல்லாட்டினா ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்துட்டா நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக்கோ இல்லாட்டினா இதுக்கு சிமிலரான ரோலில் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன், நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பண்ண முடியுமானா அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். எனக்கே நிறைய கால்ஸ் வரும், நான் ஆல்ரெடி 15 years ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஏன் ஃப்ரெஷராக இருந்து அவங்க ஆன்போர்ட் ஆயிருக்காங்கன்னா இவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி சேலரி கொஞ்சம் ஆவரேஜ் கம்மியாக இருக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டோ இல்லை ஆல்ரெடி வேறு இடத்துல படித்தவங்களுக்கோ ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப 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 டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் த ரீசன் வி ஆர் ட்ரைங் டு inform in this video that நீங்கள் உண்மையிலேயே வந்து ஸ்கில்லாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரெஷர் இல்லாட்டினா கொஞ்சம் ஒரு பேசிக்காக வேறு ஒரு ஃபீல்டு டொமைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃபுல் ஸ்டாக் நான் கம்ப்ளீட்டாக நியூனா அவங்களுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக கைட் பண்ணி அந்த டைமில் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தனால புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டால் ஒரு சிங்கப்பூரோ இல்லாட்டினா இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரோ, பிஃபோர் வி வைண்ட் அப், சிங்கப்பூரில் ப்ளேஸ் ஆகிருக்கீங்க. ஸோ எவ்வளோ சேலரி அப்ராக்சிமேட்டாக கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்கலாம்? சேலரி இப்போ மந்த்துக்கு $3,000. இப்போ 3,000 பே பண்ணுறாங்க. என்ன விசா இப்போ அலோகேட் பண்ணியிருக்காங்க? எஸ், பாஸ் விசா. ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு வித்தின் 2 monthsக்குள்ளே நீங்கள் ஆன்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எஸ், பர்ஃபெக்ட். ஓகே ப்ரோ. ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் பார்க்குறாங்கன்னா மறக்காமல் நம்ம இது டீட்டெயில்ஸை கொடுங்க. இன்கேஸ் ஆஃப் எனி டவுட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டவுட்னா கூட நம்ம ட்ரைனிங் டீமோட உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ IT22 Pro.